ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 28. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க முத்து வந்து பாவமா வந்து சொல்றாரு, இனிமே எங்களுக்கு ரூமே தேவையில்லப்பா. நானே எப்போமாச்சும் கட்டிக்கிறேன் அப்படி கட்டணும்னா நான் இனிமே யார்கிட்ட போய் கேட்க மாட்டேன். இந்த இவன் தானே ரூம்னு சுத்துவான், அவனே ரூம் வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொன்னோடனே இப்போ மனோஜ் கிண்டலா என்ன கேட்குறாருன்னா, ஏன்டா ஏற்கனவே நகை வாங்கி கொடுப்பேன் உன் பொண்டாட்டி போட்ட சபதமே இன்னும் முடியலையே, நீ எப்போ ரூம் கட்டுவ அப்படின்னு சொல்லி அதுக்கே ஒரு 5 வருஷம் ஆயிருமே, நீ எப்போ ரூம் கட்டுவ அப்படின்னோடனே இப்போ மீனாக்கு அப்படியே டென்ஷன் ஆகுறது. இதுல வர ரோஹிணி வர, நீ விடு மனோஜ், அவங்க அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னோடனே இப்போ மீனா அங்கிருந்து குதிச்சு வந்து இங்க வந்து, இந்த மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க ரோஹிணி, கண்டிப்பா என் வீட்டுக்காரர் வந்து மேல ரூம் அவரே கட்டுவாரு, வேற யாரும் எந்த காசும் கொடுக்க வேண்டாம், அவர் கண்டிப்பா கெட்டியே தீர்வாருன்னே முத்து வர, சும்மா இரு சும்மா இரு மீனா, சும்மா இரு சரி, இதுக்கு ஏங்க நீங்க சும்மா இருங்கங்க, நம்ம எப்படியும் கட்டிடலாம் அப்படின்னோடனே இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அதான் ராணி மங்கம்மா 2வது சபதம் போட்டுட்டால, அவங்க கெட்டிக்குவாங்க, போங்க போங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க அப்படின்னோடனே எல்லாரும் கிண்டலா பேசிட்டு போயிடுறாங்க. ஸ்ருதி மட்டும், உங்களால கெட்ட முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொன்ன உங்க கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்குது மீனா, வாழ்த்துக்கள் சொல்லி கை கொடுக்குறாரு. அப்புறமா ரவி வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன்னு சொல்லும்போது, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வெட்டிங் நடக்குது. ஒரு ரெசார்ட்ல அங்க வந்து நமக்கு ரூம்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ வா, நம்ம போய் அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். வீட்ல தான் நமக்கு வந்து தனியா பிரைவசியே இல்லல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் வரலங்கிறாரு. அப்புறமா அவர் ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆர்டர் வருது. அதுவும் நாளைக்கே வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ரோஹிணி கிட்ட, ப்ளீஸ் ரோஹிணி, நமக்கு அதுல ப்ராஃபிட்டே ₹1,00,000 கிடைக்கும். நம்ம அத வச்சு கூட எங்கேயாவது போலாம். நம்ம வந்து நீ மட்டும் போயிட்டு வரணும்னே ரோஹிணி அரை மனசா சரின்னு சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து நைட்டு மீனாக்கு கால் பண்றாரு. அப்ப மீனா ஃபோன் எடுத்தோனே, "என்னங்க இன்னைக்கு வெளியில சாப்பிட போறீங்களா? டெய்லி வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லி படபடபடன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. முத்து, "ஏ மீனா, நான் கீழ தான் நிக்கிறேன் வான்னோனே." "எதுக்கு?" அப்படின்னோனே, "உன்ட்ட சொல்லணும்னா எதுக்கு கால் பண்ண போறேன், கீழ வா." அப்படின்னோனே, இப்ப முத்து வந்து காரோட டிக்கிய ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. "நீ வேற சபதம்லாம் போட்டுட்டல்ல, இங்க பாருன்னோனே." "என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு முத்து. வீடு அந்த ரூம் கட்டுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இத வச்சு அடிக்கல் நாட்டலாம். நீ தான் பெருசு பெருசா சபதம்லாம் போட்டுட்டல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செங்கலா தூக்கிட்டு போறாங்க 2 பேரும். இது விஜய பார்த்துட்டு, ஏங்க ஏங்க இவங்க 2 பேரும் என்னமோ பண்றாங்க, கல்லெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னோனே, அண்ணாமலை கிட்ட முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வாங்கி கட்டுவோம். இதுதான் வந்து அடித்தளம்னோனே, இப்ப இதுக்கும் விஜயா கிண்டல் பண்றாங்க. அப்போன்னே அண்ணாமலை வந்து திட்டுறாரு, "நீ வந்து மனோஜ எப்படி இது பண்ணுத, அதுல கொஞ்சம் இவன பண்ணுனா கூட இவன் வந்து முன்னேறிருவான்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜயா கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரும் மேல செங்கல கொண்டு போய் அடுக்கி வச்சு, அந்த கேப் இருக்கும்ல, அதுல 2 பேருமா ஒவ்வொருத்தரோட ஃபேஸ ஒவ்வொருத்தர் பார்த்து அப்படியே ஹாப்பி ஆயிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ஸ்ருதிக்கு வந்து ரவி வந்து நெயில் பாலிஷ் போட்டு விட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப கரெக்ட்டா விஜயா வராங்க. வந்து, "என்னடா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் அவ போட்டுக்க மாட்டாளா?" அப்படின்னோனே, இந்த மாரி ஹஸ்பண்ட் கையில இதெல்லாம் போட்டா ஒரு இது ஆன்டி, நீங்களும் போய் அங்கிள் கையில போடுங்க சொல்லிட்டு நெயில் பாலிஷ குடுத்து விடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.